அடிமையா இருக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு பிஜேபியினுடைய அடிமைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பிஜேபியினுடைய அடிமை. அந்த பிஜேபியினுடைய அடிமைக்கு தன் கட்சியை அடகு வச்சு ஆதவர்ஜுனா கட்சியில விஜய் இருக்கா? ஆமாங்க. இந்த ஆளுக்கு என்னங்க அறிவு திருவிழா பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி? அன்றைக்கு பேசப்பட்ட முக்கிய பேச்சாளர்கள்ல பலருமே விஜய இல்ல மறைமுகமாகவோ நேரடியாகவோ விமர்சனம் செய்தாங்க அப்படிங்கறது தானே குறிப்பிடுறாரு. அவங்க விமர்சிக்காம இந்த எதிர்வினை வந்திருக்காரு. நம்ம மாணவர்கள் நம்ம இளைஞர்கள் அவர்களுக்கு ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழக முதல்வர் நான் முதல்வர் ஸ்கீமை கொண்டாந்துறாரு. தம்பி, கொஞ்சமாவது என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் படிச்சுட்டு வா. நீ நடிகனா எதை விதைச்சிருக்க? இது வரைக்கும் மாஸ்டர் படத்தில் என்னத்தை விதைச்ச? தண்ணி போட்டு விதைச்ச. தமிழகத்திலையும் போதை புழக்கம் இருந்துகிட்டு இருக்குல்ல சார், அது அரசு தானே ஒடுக்கணும். மீடியாவில் கொடுக்குற பில்டப் 25 லட்சம் கொடுத்து விஜய் கொடுத்துருக்காரு. ஆமா, பணத்தை கொடுத்து தான் நடக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்றாங்க? உன்னுடைய படம் கமர்ஷியலா நீ பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு எடுத்த ஷூட்டிங்ல இன்னைக்கு செத்து 41 பேர் செத்து பரலாம் போயிட்டான். அவனை கூப்பிட்டு சிபிஐ விசாரணை இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு 20 லட்சத்தை கொடுத்து அவன் கையில் காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க. நீ கலைச்ச குற்றவாளி. எனவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக வேணால் பார்த்துக்கலாமா ஒழிய டிவிகே வர்சஸ் என்டிகே இதுதான் வந்து ரியல் கிரவுண்டு. நீ என்டிகே சீமானை ஜெயிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ ஏடிஎம்கே டிஎம்கேவோட போட்டி போடலாம். இப்பவே நீங்க எதுவும் பண்ணல, அப்புறம் எப்படி மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க? அடுத்த முறை நாங்க கண்டிப்பா ஆட்சி அமைப்போம்னு தானே சொல்றாங்க. என்ன எதுவும் பண்ணல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்றைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்ட ஒரு ட்விட்டர் ஒன்று சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக திமுகவினர் சார்பில் நடத்தப்பட்ட அறிவு திருவிழா அப்படிங்கிறத விமர்சனம் செய்து விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டிருக்காரு. அறிவு திருவிழாவா இல்லை வந்து அவதூறு திருவிழாவான்னு தெரியல, முழுக்க முழுக்க தாவேகாவை திட்டமிட்டு திட்டக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? திமுக தாவேகாவை கன்சிடர் பண்ணி திட்டக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்குறாங்களா? அதாவதுமா, அறிவு திருவிழான்னா அறிவார்ந்தவர்களை உருவாக்கக்கூடிய திருவிழா அது. ஓகே. அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? விஜய் கட்சிக்கும் இந்த அறிவு திருவிழாவுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல எனக்கு. அது அறிவார்ந்தவங்களுக்கான திருவிழா. எனவே வந்து அதை பற்றி பேசணுன்னா கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கணும், அரசியல் அறிவு இருக்கணும், சமூகத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும், சமூக நீதினா என்னன்னு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு திருவிழாவை தான் அறிவு திருவிழான்னு சொல்லி நடத்துகிறாங்க. அப்போ அதுக்கும் தாவேகா ஆதவர்ஜுனா கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விஜய் அதில் கெஸ்ட் ரோலாக இருக்காரா இல்லை ஆதவர்ஜுனா கட்சியில் வந்து என்ன ரோலில் இருக்கார் அவர்? ஓகே. விஜய் ஆதவர்ஜுனா கட்சியில விஜய் இருக்கா? ஆமாங்க, கட்சி அடவு வச்சாச்சு. விஜய் கட்சி இல்லை, ஆதவர்ஜுனா கட்சியில் 1000 கோடிக்கு அடவு வச்சாச்சு. ஏங்க, ஒரு தலைவன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவன் சொந்தமாக ஒரு 3 நிமிஷம் பேச முடியல. ஓகே. ஒரு எழுதி கொடுத்த பேப்பரை ஒழுங்காக வாசிக்க தெரியல, ஒரு அரசியல் அறிவும் இல்லை, அரசியலுடைய புரிதலும் இல்லை. தலைவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3 நிமிஷம் பேசுகிற தலைவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 40 நிமிஷம் ஒருத்தன் பேசுகிறான். காரணம், அவன்கிட்ட பணம் இருக்குது. ஓகே. அடிமையா இருக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு பிஜேபியினுடைய அடிமைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பிஜேபியினுடைய அடிமை. ஓகே. பணத்துக்கு அடிமை. அந்த பிஜேபியினுடைய அடிமைக்கு தன் கட்சியை அடகு வச்சு தன்னுடைய வாக்கு அடகு வச்சு தன் ரசிகர்களை அடகு வச்சு இருக்கக்கூடிய அடிமைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு இந்த அறிவு திருவிழாவை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு? ஓகே. இல்லை, 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று, பணம் இருக்கிறதுனால இவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்ட்டு. விஜய் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பணம் செலவழிக்க மனம் இல்லை. ஓகே. பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கேரியனுடைய உச்சத்தில் இருந்து வந்தவர் அவர். 1000 கோடி சம்பாதிக்கிறார் வருஷத்துக்கு. ஆனால் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு மனம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வருவான், சுரண்டர் லாட்ரி காரனை ஏமாற்றி அதுவும் கூட பிரச்சனையாகி போயிடுச்சு. லாட்ரி சீட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி அவங்ககிட்டருந்து கொள்ளையடித்த பணத்தை கொண்டாந்து இங்கே வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கட்சி பதவியில் இருந்துக்கிட்டு விஜயை கொண்டாந்து 41 பேர் கொலைக்கேஸில் மாட்டி விட்டு பிஜேபிகிட்ட சிக்க வச்சு சிபிஐ கேஸை மாற்றி
இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அடிமையாக மாற்றி வச்சிருக்காப்புல ஆதவர்ஜுனா. சரியா? ஓகே. அப்போ ஆதவர்ஜுனா பிஜேபிக்கு அடிமை. அந்த பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுக்கு அடிமை விஜய். இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இந்த ஆளுக்கு என்னங்க அறிவு திருவிழா பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அது அறிவார்ந்தவர்கள் பேசக்கூடிய விஷயம் இல்லை. அறிவு திருவிழாவில் முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அன்றைக்கு பேசப்பட்ட முக்கிய பேச்சாளர்களில் பலருமே விஜய இல்லை மறைமுகமாகவோ நேரடியாகவோ விமர்சனம் செய்தாங்க அப்படிங்கிறது தானே குறிப்பிடுறாரு அந்த tweetல. அதாவது முதலமைச்சர் அவங்க விமர்சிக்காம இந்த எதிர்வினை வந்திருக்கு. ப்ராப்ளம் என்னென்னா, முதலமைச்சர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் வந்தார். நான் முதல்வன் ஸ்கீம் எதுக்கு தெரியுமா? மாணவ மாணவிகள் அவர்களுக்கு வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்லு மூலமாக அவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவது தான் அதனுடைய இலக்கு. ஓகே. இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்கீமை கொண்டாந்தாச்சு. நான் முதல்வன் ஸ்கீம். இன்றைக்கி 42 லட்சம் பேர் ஸ்கில் சர்டிஃபைடு பீப்புளாக இருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு எஜுகேஷன் பிரமிட் என்ன தெரியுமா? 2 கோடி இளைஞர்கள். எவ்வளவு? 2 கோடி இளைஞர்கள். இந்த 2 கோடி இளைஞர்களில் தான் சில கூட்டம் வந்து ரசிகர் என்ற போர்வையில் வந்து விஜய் பின்னால் திடுறாங்க. இந்த 2 கோடி இளைஞர்களில் 1 கோடியே 30 லட்சம் பேர் 1 கோடியே 30 லட்சம் பேர் வந்து 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, இதில் ட்ராப் அவுட் ஆனவங்க. ஓகே. மிச்சம் இருக்க 60 லட்சம் பேர் வந்து கிராஜுவேட்ஸு, போஸ்ட் கிராஜுவேட்ஸ். மிச்சம் இருக்க ஒரு 4 லட்சம் பேர் வந்து டாக்டர்ஸு, பிஹெச்டி ஹோல்டர்ஸு, இந்த மாதிரி. இதுதான் எஜுகேஷன் பிரமிட். ஓகே. தமிழ்நாட்டுடைய இளைஞருடைய பிரமிடு தான். இதில் இந்த படித்த மாணவர்கள் 60 லட்சம் பேரில் 42 லட்சம் பேருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து நான் முதல்வன் ஸ்கீமை கொண்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து காலேஜிலேருந்து படிக்கும் போதே, டிப்ளமோ படிக்கும் போதே அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்கில்லை கற்றுக் கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி வேலை வாய்ப்புக்கு தகுதிப்படுத்தி ஒரு அறிவார்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கான செயலை செய்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின். ஓகே. இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் ரசிகர்களை தற்கொலையாக வளர்த்து வச்சுருக்க. உனக்கு எப்படின்னா அதை பற்றி அறிவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அதான் நான் கேட்டேன் முதல்லையே. உனக்கும் அறிவுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் இதை படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபா தமிழ் புதல்வன் சொல்லி இவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டாந்து அவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி படிப்பு. டிகிரி என்பது வெறும் பாஸ்போர்ட்டு தான். டிகிரி மட்டும் போதாது. இதுக்கு மேலே அவர்களை அறிவார்ந்து சிந்திக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷனில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுது. உலகம் முழுக்க வருடத்தில் 4 லட்சம் பேருக்கு டெக்னாலஜி செக்டாரில் 65% டெக்னாலஜி செக்டார். இதில் 4 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை 2024-25 இழந்திருக்காங்க. நம்ம மாணவர்கள், நம்ம இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிக்கி அவர்கள் லைஃபை கெடுத்து வரக்கூடாது. அவர்கள் அறிவார்ந்து சிந்திக்கணும். அவர்களுக்கு தனித்திறமையை வளர்க்கணும். அவர்களுக்கு ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழக முதல்வர் நான் முதல்வன் ஸ்கீமை கொண்டாந்துறாரு. தம்பி, கொஞ்சமாவது என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் படிச்சுட்டு வா. ஓகே. அறிவார்ந்து சிந்திக்கிறதுக்கு உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது இந்த அறிக்கையிலேருந்து தெரியுது. ஓகே. உன்னை வச்சு அவங்க கட்சி நடத்தலை, ஆட்சி நடத்தலை. புரியுதா? நீ என்ன பண்ணுற? ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்குற. ஒரு ஃபேன் தற்கொலைன்ற வார்த்தையை டேர்ம் பண்றீங்கல்ல, அந்த மேடையிலேயே வந்து எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசினதும் வைரல் ஆகிட்டு இருக்கு. தற்கொலைன்னு நம்ம அவங்கள சொல்ல வேண்டாம், அவங்களும் நம்ம பகுத்தறிவு சொல்லி வளர்த்து எடுக்கக்கூடிய இளைஞர்கள் தான். அவங்கள நம்ம அப்படியே புறம் தள்ளிட வேண்டாம். பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை நம்ம அப்படி தற்கொலைன்னு சொல்லி புறம் தள்ள வேண்டாம். புறம் தள்ளாம பண்றதுக்கு தான் பள்ளிக்கூடத்துல திமுகவுக்கும் பங்கு இருக்கு. இல்ல அதனாலதான் திமுக தான் அந்த பங்கை தான் வந்து என்ன சொல்றாரு, தற்கொலையெல்லாம் தலைவராக மாற்றணுன்றதுக்காக தான் நான் முதல்வன் ஸ்கீமை கொண்டாந்துருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க. வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸ்கீமு. ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து அதில் 6000 ரூபா, 12,500 ரூபா ட்ரைனிங். 2 ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா முதல் ட்ரைனிங் 6000 ரூபா இன்சென்டிவ்.
ஓகே. இன்னொரு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா 12,500 இன்சென்டிவ். ரெண்டையும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தகுதியாகிருவீங்க. ஒன்று வந்து நான் முதல்வர் ஸ்கீம் படிக்கிற மாணவர்களுக்கு, படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெற்றி நிச்சயம் படித்து முடித்து வெளியே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்கீமு. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டு, பணம் கொடுத்து அவங்களுக்கு தொழில் முதலீட்டை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீமு. அதுக்கப்புறம் நீட் ஸ்கீமு. இத்தனையும் கொடுத்து இளைஞர்களை, மாணவர்களை இந்த தகுதிப்படுத்தி அவர்களை அறிவார்ந்த சிந்திக்கிறவர்களாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றாரு தமிழக முதல்வர் அரசு, தமிழக அரசு எடுத்துகிட்டு வருது. நீங்கள் வந்து இத்தனையும் எதுவுமே தெரியாமல், படிக்கிற மாணவர்களுக்கு எதுவுமே தெரியாமல், இந்த மாணவர்களை எல்லாம் வந்து நீ தண்ணி போட வச்சு போதைக்கு அடிமையாக்கி, போதை பொருளுக்கு அடிமையாக்கி, வன்முறைக்கு அடிமையாக்கி, கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி, டான்ஸுக்கு அடிமையாக்கி, பாட்டுக்கு அடிமையாக்கி, மியூசிக்கு அடிமையாக்கி, இத்தனை அடிமையாக்கி அவனை வந்து நீ வந்து என்ன வளர்க்குற, அறிவார்ந்த சிந்தனையை வளர்க்குறதுக்கு அரசு முயற்சி எடுக்குது. மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் காலேஜ், அத்தனை காலேஜுக்கும் அறிஞர்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு பேச வச்சு நம்பிக்கையை கொடுத்து நீ உன் கனவு காணு, உன் லட்சியத்தை விதை என்று லட்சியத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கு தமிழக அரசு. நீ எதை விதைக்கிற? நீ நடிகனா எதை விதைச்சிருக்க? இது வரைக்கும் மாஸ்டர் படத்தில் என்னத்தை விதைச்ச? தண்ணி போட்டு விதைச்ச. என்னத்தை விதைச்ச நீ? இல்லை, சினிமா மூலமா விஜய் இந்த மாதிரியான தீமை விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னா இங்க தமிழகத்திலையும் போதை புழக்கம் இருந்துகிட்டு இருக்குல்ல சார், அது அரசு தானே ஒடுக்கணும். அப்ப சரிசம பங்கு இருக்குன்னு புரிஞ்சு. என்ன சரிசம பங்கு? அதாவது ஒரு சைடில் போதை பழக்கம் இருக்கு, ஒரு சைடில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எடுத்தீங்கன்னா 6 லட்சம் கிலோகிராம் கஞ்சாவை திமுக அரசு பறிமுதல் பண்ணியிருக்கு. 3.5 லட்சம் கிலோ கஞ்சாவை எடப்பாடி அரசு பறிமுதல் பண்ணிச்சு. இவங்க வந்து 6 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணி கஞ்சாவினுடைய பாக்கத்தை ஒதுக்க, இதை தாண்டி பறிமுதல் பண்ணதை தாண்டி 90% இருக்குது. 10% தான் அவங்க பறிமுதல் பண்ணுறதே ஒன்றும். அதை தாண்டி பெரிய நெட்வொர்க் இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சைடு வந்து கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் ஆசாமிகள் வந்து அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு போதைப் பொருள் மூலமாக கோடி கோடியாக சம்பாரிச்சிட்ருக்கான் ஒரு சைடு வந்து சினிமாக்காரன் ஃபுல்லாக கோடி கோடியாக சம்பாரித்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான். இது குடி போதையும், வன்முறை கலாச்சாரத்தையும், போதை மருந்து கலாச்சாரத்தையும், போதை கடத்தலையும் படமாக எடுத்து ஒரு சைடு சினிமாக்காரன் மக்களை, இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், டேப்லெட் விற்கிறவன், இவன் எல்லாம் வந்து ஸ்கூல் வரைக்கும் போயிட்டுருக்கான். ஒரு சைடு போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கு மத்தியில் இளைஞர்களை சரியானவனாக மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். இங்கே எங்கே இருக்குது பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு மதிப்பு கிடையாதுங்க. நெகட்டிவ் ரோலுக்கு தான் இங்கே மதிப்பு இருக்குது. அப்போ நெகட்டிவாக பேசுகிறவனுக்கு தான் இங்கே வேல்யூ இருக்குது. நெகட்டிவ் யார் கெடுக்கிறானோ அவன்கிட்ட தான் போய் கூட்டமாக கூடும். ஏன்னா விட்டில் பூச்சிகள் எங்கே போய் சேரும்? வெளிச்சத்தை பார்த்தா போய் சேரும். வெளிச்சம் எங்கே இருக்குது? மீடியாவில் வெளிச்சம் இருக்குது, சினிமாவில் வெளிச்சம் இருக்குது, சோசியல் மீடியாவில் வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்தில் போய் தான் விட்டில் பூச்சிகள் போய் தன் உயிரை மாற்றிக்கும். அப்போ விட்டில் பூச்சிகள் மாய்க்கிறதுன்றதுக்காக நல்ல பட்டர்ஃப்ளை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ பட்டர்ஃப்ளையை உருவாக்கணும், கிளிகளை உருவாக்கணும், அறிவார்ந்து சிந்திக்கவனை உருவாக்கணும்னா மிகப்பெரிய சேலஞ்சில் தான் உருவாக்க முடியும் ஒரு கவர்மெண்ட். ஓகே, இது நாட் ஈஸி டாஸ்க். இல்லை சார், இப்போ இந்த அறிவு திருவிழாவில் கண்காட்சிக்கெலாம் நம்ம போயிருப்போம். அந்த கண்காட்சியில் ஈஃபில் டவர், தாஜ்மஹால் மாதிரியான கோபுரங்கள் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கோம். அது வெறும் அட்டை தான், பேஸ்மெண்ட் கிடையாது, கொள்கை கிடையாது, எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது, இப்படி தட்டினா காத்தடிச்சா விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் வைக்கிறாரு. அது விஜயை தான் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றமும் இருக்குல்ல. அதாவது ஈஃபில் டவர் என்ற உண்மையான ஒரு டவர், அதை பார்க்க கூட்டமா போவாங்க, நிறைய பேர் போட்டோ எடுத்துப்பாங்க. ஈஃபில் டவர் டைரக்டா பார்க்க, விஜய்க்கு பொருந்தது. ஈஃபில் டவரை டைரக்டா பார்க்க முடியாது. ஈஃபில் டவரை பார்க்கணும்னா பிரான்ஸ் போகணும், நீங்க தாஜ்மஹாலை பார்க்கணும்னா ஆக்ரா போகணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணுறாங்க? கண்காட்சிக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சாதனை சரித்திரம் படைத்தவனை கொண்டு வரணும், படைத்தவனை பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்க முடியுமா? இப்போ வீரமன்னர் சிவாஜி பார்க்க முடியுமா நேரடியாக? கட்டபொம்மனை பார்க்க முடியுமா நேரடியாக? இப்போ பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ பிம்பத்தை தான் கட்டப்படணும். அப்போ இந்த சினிமா நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நான் பெரிய ஹீரோ, ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல ஹீரோ இறங்கி சண்டை போட்டு மக்களை காப்பாற்றி, மக்கள் உயிர் பலி இல்லாமல் காப்பாற்றிடுவார்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் ரியலாக கரூரில் நடக்கும்போதும் தலதறிக்க பின்னங்கால் பெடரில் பட ஓடினவர் தான் இந்த நடிகர் விஜய். புரிஞ்சுட்டீங்களா? நடிகனுக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சு போச்சா? அப்போ இப்படிப்பட்ட பிம்பங்களை நம்பி ஏமாறாத.
இதெல்லாம் வந்து காத்தடிச்சா விழுந்து போகக்கூடிய வெறும் அட்டை கத்திகள் என்பதை அவங்க சொல்கிறாங்க. அது உண்மை தானது. அப்போ அந்த அட்டை கத்திகளை நம்பி போய் படம் எடுத்து மீடியாவில் கொடுக்குற பில்டப் 25 லட்சம் கொடுத்து மீடியாவுக்கு 25 லட்சம், ஒவ்வொரு மீடியாவுக்கு 25 லட்சம், காலையில் அவர் எந்திரிக்கிறதுலேருந்து பல்லு விளக்குறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் மீடியா ஒளிபரப்பு நடக்குது. அப்போ விஜய் கொடுத்துருக்காரு. ஆமாம், பணத்தை கொடுத்து தான் நடக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்க எவனோ ஒருத்தன் பணத்தை கொடுக்குறான், மீடியாக்காரன் ஒளிபரப்புறான். அதை பார்த்துட்டு இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிம்பம் இதெல்லாம் அந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெட்டி பிம்பம்ன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சா இல்லையா? கரூர் மக்களே கூடியிருந்தா இவ்வளவு கூட்டம் நடந்திருக்குமா சொல்லுங்கள்? 20,000 பேர் கரூர் மக்களை கூடியிருக்காங்க, கரெக்ட், நேச்சுரபிள். நீ 10,000 பேரை திருச்சியிலேருந்து நாமக்கல்லேருந்து ஏன் கூட்டு வந்து மோதன நீ? அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அந்த ஊர் மக்களை பார்க்குறது தான் சம்பிரதாயம். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மாநாடு மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கவனெல்லாம் கூட்டு வந்து ஏன் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி நீ காமிச்சு அதவே வந்து உன் படத்துக்கு ஜனநாயகன் படத்தை ஷூட்டிங்கை எடுத்து அதவே வந்து நீ வந்து ட்ரெய்லர் போட்டு இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க. நீ என்ன போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க? பஸ்ஸில் போகிற மாதிரி, பஸ்ஸில் நிற்கிற மாதிரி, மக்கள்லாம் உன்னை பின்னால் வர்ற மாதிரி, இதெல்லாம் சித்தரிச்சு என்னது? இதை சித்தரிச்சு தான் அங்கே செயல்பாட்டு படுத்தி காமிச்சிருக்க. உன்னுடைய படம் கமர்ஷியலாக நீ பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு எடுத்த ஷூட்டிங்கில் இன்றைக்கி 41 பேர் செத்து பரலாமல் போயிட்டான். அவனை கூப்பிட்டு சிபிஐ விசாரணை இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு 20 லட்சத்தை கொடுத்து அவன் கையில் காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க. நீ கலைச்ச குற்றவாளி நீ. அப்போ நீ எப்படி வந்து ஒரு அறிவார்ந்த திருவிழாவை பற்றி உனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது? ஒரு பக்கம் முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் அறிவார்ந்த மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராமை, ஸ்கீமை போட்டு கொண்டாந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நீ உன் படத்தின் மூலமாகவும் உன்னுடைய சினிமா தாக்கத்தின் மூலமாகவும் உன்னுடைய சுரண்டல் லாட்ரி பணத்தின் மூலமாகவும் நீ ஒரு பக்கம் இளைஞர்களை தற்கொலையாக மாற்றிக்கிட்டு இருக்க. அதனால தான் சொல்கிறாங்க தற்கொலையாக மாற்றாத. அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ண வராங்க. எவனா ஒரு அறிவோடு பேசுகிறானான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்டா நீ காலையில் வரல? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? 12 மணிக்கு வரேன்னு சொல்லி உன் பொதுச்செயலாளர் சொன்னார், ஏன் வரல? 7 மணிக்கு வந்த. கேட்ட கேள்விக்கு பதில் இருந்துச்சுதா? சொல்லுங்கள். எதுக்குறாக இப்போ 10,000 பேரை கூப்பிட்டு வந்து மோதின? பதில் இல்லை. போலீஸு சொல்லு பிறகு ஏன் வந்து நீ வந்து 50 மீட்டருக்கு முன்னால் நிற்காமல் உள்ளே போன? பதில் இல்லை. உன் கண்ணு முன்னால் செத்து விழுந்தப்போ என்ன பண்ண? நீ ஓடி போன, அதுக்கு பதில் கிடையாது. 30 பேர் செத்து போயிட்டான்னு ஏர்போர்ட்டில் சொல்கிறான், அதுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. யாதோ வந்து 41 பேர் செத்தது வந்து செந்தில் பாலாஜியை பார்க்க வந்து செத்ததாகவும், கரூர் போலீஸை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடி செத்ததாகவும், கரூர் போலீஸ் தான் அதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி ரவுடித்தனம் பண்ணாரு, இப்படிலாம் நீ பேசுறீன்னா உன்னை தற்கொலைன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? ஓகே. ஆனால் தொடர்ந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் 2026 தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த தேர்தலில் போட்டி தாவேகாவா இல்லை திமுகவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாவேகா கட்டமைக்கிறாங்களே, அதை திமுகவும் அக்னாலேஜ் பண்ணுற விதத்தில் தானே இருக்குது. ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் அவர்களை குறித்து மறைமுகமாக விமர்சிக்கிறது. இல்லை, ஏதாவது எனக்கும் ட்ரம்ப்புக்கு தான் போட்டி அப்படின்னு நான் கூட சொல்லலாம். ஓகே. எனக்கும் புட்டினுக்கு தான் போட்டின்னு நான் கூட சொல்லலாம். ஓகே. சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு 3ஆம் கட்ட நடிகர் யார்? ஒரு ஏதாவது ஒரு 3ஆம் கட்ட நடிகர் விஜய்க்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லலாம். ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜய்ன்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா வளர்த்தியாக இருப்பார், அவருக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? எனக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு அஜய் சொன்னார்னு வச்சுக்கோங்க. அஜய் ரத்னம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு. ஓகே, ஒத்துக்குவேன். நீ யாரோட யார் போட்டி போடுறது விவசாயம் இல்லை. நீ முதல்ல வந்து சீமானை ஜெயிச்சுட்டு வா. ஓகே. என்டிகேவை ஜெயிச்சுட்டு வா. நீ என்டிகேவை கூட ஜெயிக்க முடியாது. என்டிகேவை ஜெயிச்சுட்டு வான்னு நீ சொல்கிறேன் நான். முதல்ல என்டிகேவை ஜெயிச்சுட்டு என்டிகே விட அதிகமான ஓட்டு வாங்கிடு. நீ வாங்கிட்டேன்னா உன்னைய ஒரு அரசியல் கட்சிக்காரன்னு ஏற்றுக்கலாம். என்டிகே சீமான் மேலே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நம்மளுக்கு இருக்குது, அது தனி. ஆனால் என்டிகே சீமான் உருவாக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் விதைச்சி ஒரு அறிவார்ந்த சிந்தனையோட பல்வேறு ரீசனபிளான ஒரு கேள்விகளை கேட்டு அத்துணை நிருபர்களுக்கும் பதில் சொல்லி வரக்கூடிய ஒரு தலைவர் சீமான். அந்த சீமானை நீ ஜெயிச்சுட்டு வந்துடு. நீ இந்த முறை நீ தனியாக 234 தொகுதியிலையும் சீமான் 234 தொகுதியிலையும் ஆள் போடுறாருல, கேண்டிடேட் போடுறாருல, நீ 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடு. சீமானை ஜெயிச்சுட்டு வா. சீமானை ஜெயிச்சு நீ 3ஆம் இடத்துக்கு முதல்ல வந்து காமி. நீ விஜய், நீ நடிகன் அப்படின்றத ஒத்துக்குவோம்.
நீ எங்கடா அப்ப கூட டிஎம்கேட நடிகன் அப்படிங்கறத ஒத்துக்கோன்னு தான் சொல்றீங்களே தவிர தலைவனுக்கு தகுதியே இல்லைங்க, தலைவனுக்குரிய பண்பே இல்லைங்க. நீ நடிகன் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஒத்துக்கலாம். இனிமேல் நீ அரசியலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ டிஎம்கே பற்றி பேசணும், ஏடிஎம்கே பற்றி பேசணும். ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி உனக்கு தகுதி, எதிர்ப்பு குரல் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அஜய் ரத்னம் வந்து விஜய்க்கு போட்டி அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி தான் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? எனவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக வேணால் பார்த்துக்கலாமா ஒழிய, டிவிகே வெர்சஸ் என்டிகே இதுதான் வந்து ரியல் கிரவுண்டு. ஓகே, டிவிகே வெர்சஸ் என்டிகே. நீ என்டிகேவே ஜெயிச்சு வா, நீ முதல்ல கொள்கையில் ஜெயிச்சு வா, சீமானை போல் பேசி ஜெயிச்சு வா, சீமானை போல் கருத்துக்களை சொல்லி ஜெயிச்சு வா, சீமானை போல் வந்து ஒரு கொள்கையை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு வா. நீ என்டிகே சீமானை ஜெயிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ ஏடிஎம்கே டிஎம்கேவோட போட்டி போடலாம். நீ ஓகே, ஒன்றுமே இல்லை. நீ வந்து யார் 234 தொகுதியில் உனக்கு ஆள் நிறுத்துறதுக்கு ஆள் கிடையாது. நீ வந்து பேசிகிட்டு இருக்க. நீ முதல்ல ஜெயிச்சு வாப்பா, மக்கள் மத்தியில் ஓட்டு போய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி திமுக மேலே அதிருப்தி இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக அதிருப்தி இருக்குது. மின் கட்டண உயர்வு கடுமையாக மக்களை பாதிச்சுக்குது. மின் கட்டண உயர்வு வந்து இன்றைக்கி அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கட்ட வேண்டிய சூழல் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. சரியா? அரசு ஊழியர்கள் மத்தியில் எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் கொடுக்கலன்ற வெறுப்புணர்வு இருக்குது. ஓகே, காவலர்கள் மத்தியில் ஒரு சில வெறுப்புணர்வுகள் இருக்குது. சரியான ஸ்ட்ரென்த் இல்லை, எங்களால் இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியல, வெறுப்புணர்வு இருக்குது. இது மாதிரி பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் மேலே சில அதிருப்தி இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அதிருப்தியை சரி பண்ணக்கூடிய பக்குவம் கொண்ட தலைவராகத்தான் முதல்வர் இருக்கார். அவருக்கு அந்த வாய்ப்பு, 2ஆம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்றைக்கி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்காரு. 19% பொருளாதார வந்திருக்கு. அந்நிய நாட்டு முதலீடுகள் 11 லட்சம் கோடியை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்துருக்காரு. ஓகே, பெர் கேபிட்டா இன்கம் 3.5 லட்சம் ரூபாய் வந்து தனிநபர் வருமானத்தை உயர்த்தியிருக்காரு. இனிமேல் வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை, 2 இலக்க பொருளாதார வளர்ச்சியை இன்னும் தொடர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு இந்த ஆட்சி நீடித்தால் தான் இது தொடர்ந்து நடக்கும். நடந்துச்சு அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், மின்சார கட்டண உயர்வு பிரச்சனை சால்வ் ஆகும், மக்கள்கிட்ட வரியை வாங்கி ஆட்சி நடத்துறது குறைஞ்சி வளர்ச்சியை கூட்டி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய அடிப்படை பேஸை இப்போ இந்த முதல்வர் போட்டிருக்காரு. ஓகே, இப்போ அந்த வாய்ப்பை வந்து அடுத்த முறை அவருக்கு கொடுத்தா தான் அந்த அடுத்த 5 ஆண்டுகள் அது நடக்கும். அதை வந்து இப்பவே நீங்க எதுவும் பண்ணல, அப்புறம் எப்படி மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க? என்ன எதுவும் பண்ணல, நாங்க கண்டிப்பா ஆட்சி அமைப்போம்னு தான சொல்றாங்க. என்ன எதுவும் பண்ணல. இந்த 4 ஆண்டுகளை நீங்க சரியா பயன்படுத்தல. என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கறத தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கடைஞ்சது ஸ்டாலின் ஆட்சியில 24 பேர் லாக்அப் டெத்து, எடப்பாடி ஆட்சியில 480 பேர் லாக்அப் டெத்து. எங்க யார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சது சொல்லுங்க? யார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சது? எஃப்ஐஆர் போடலை, எஃப்ஐஆர் நடக்க மாட்டேது, ஏழை எளிய மக்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டாங்க. இது எல்லா காட்சியிலும் இருக்க தான் செய்யுது. இது சரி பண்ண வேண்டிய பிரச்சனை தான், இது சரி பண்ணணும். முதலமைச்சர் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை இது. சரி பண்ண நாங்கள் ஃப்ளாகாக பண்ணுறோம். முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை இது பண்ணணும், இது கவனத்தில் கொள்ளணும் சொல்கிறோம். விவசாயிகளுக்கு எங்கே பார்த்தாலும் காட்டு பன்னி வந்து உள்ளே புகுந்து விவசாயத்தை துப்புரவாக அழிக்குது. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் வந்து கோரிக்கைகள், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் அடுத்த தலைமுறையை எப்படி வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்றுவது என்ற சிந்தனையில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மருத்துவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இல்லந்தோடு மருத்துவம் அப்படின்ற மருத்துவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்காரு, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தியிருக்காரு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊழல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஊழல் இருக்க தான் செய்யுது. ஊழலை குறைக்கணும். ஊழலில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பத்திரப்பதிவு துறையில் ஊழல், மற்ற எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது. இந்த ஊழலை குறைக்கணும், அதுக்குரிய ஸ்டெப் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நான் வந்தால் சால்வ் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆளை காமிக்க பார்ப்போம். ஓகே, எடப்பாடியை சால்வ் பண்ண முடியுமா? யார் விஜயால சால்வ் பண்ண முடியுமா? அண்ணாமலையால் சால்வ் பண்ண முடியுமா? சீமானால் சால்வ் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், நான் வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவேன். எப்படி சரி பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். ஆனால் எல்லாருமே நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோம். எப்படி சரி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? ஏங்க
ஒரு விஜய் நடிகன் வந்து கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் வசதி, இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது, என்கிட்ட என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லும் போதும் உனக்கிட்ட ஒன்றும் புதுசாக சரக்கு இல்லையே. இன்றைக்கி ஹையர் எஜுகேஷனில் பிரச்சனை இருக்குது, உனக்கு தீர்வு இருக்கா? உன்கிட்ட சட்டம் ஒழுங்கில் பிரச்சனை இருக்குது, உன்கிட்ட தீர்வு இருக்கா? இன்றைக்கி ஓல்டு பென்ஷன், அரசு ஊழியர்கிட்ட பிரச்சனை இருக்குது, உன்கிட்ட தீர்வு இருக்கா? மின்சார கட்டண உயர்வு எப்படி குறைப்ப சொல்லு, தீர்வு இருக்கா சொல்லு. நீ உன்றைக்கு தீர்வு இருக்கா? எவனாவது சொல்லுங்க வரிசையா. ஆனால் இத்தனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா நாட்டை வந்து ஒரு சைடு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியலை உருவாக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கணும், ஒரு சைடு வளர்ச்சியை உருவாக்கணும், ஒரு சைடு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், ஒரு சைடு வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இத்தனை வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலைன்னா பிரச்சனை இருக்குது தான். பிரச்சனை இல்லாமல் எந்த ஆட்சியும் நடக்கலை. அப்போ எந்த விதமான ஒரு அறிவுமே இல்லாமல் அறிவு திருவிழாவை நீ கொச்சப்படுத்துகிற அப்படின்னா நீ வந்து அப்புறம் உன்னை தற்குறின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அவன் வந்து இன்னைக்கு வந்து உனக்கு தெரியாமல் ஒரு பிம்பம் விஜய் என்ற நடிகன் நம்ம வந்து காப்பாற்றிடுவான். திமுக அதிமுகவில் போனால் வாய்ப்புகள் கிடைக்கல, கட்சியில் வந்து சேர முடியலை, கட்சியில் புது பதவிகள் கிடைக்கல என்று வெறுப்பான இளைஞர்கள் இன்றைக்கு வந்து அடுத்த கட்சிக்கு போகிறது, அடுத்து வாய்ப்புள்ள கட்சிக்கு போகிறது இயற்கை. அதுக்காக நம்ம அவங்கள தற்குறின்னு சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் தற்குறி என்ற சொல் எதுக்கு வருது அப்படின்னா தன்னையும் புரியாமல், அரசியலும் தெரியாமல், எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாமல், எது யார் நம்ம வழிநடத்தக்கூடிய தலைவனா, தகுதியுள்ளவனா, இல்லை வெறும் நடிகனா என்பதும் தெரியாமல் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது. நல்லா டான்ஸ் ஆடுன்றதுக்காக ஒருத்தன் முதலமைச்சர் ஆக்கிட முடியுமா? நல்லா பாட்டு பாடுறான்றதுக்காக ஒருத்தன் முதலமைச்சர் ஆக்கிட முடியுமா? சொல்லுங்கள். அப்போ இப்படி வந்து ஆடிக்கிட்டு தற்குறிவாக இஷ்டத்துக்கு பேசிட்டு ஒரு அர்த்தமுள்ள கேள்விகளுக்கே பதில் சொல்ல வகை இல்லாமல் விவாதத்தில் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு நாளாந்திர அரசியல்வாதிகள் மாதிரி அடுத்த அரசியல்வாதிகள் குறை சொல்லிக்கிட்டு ஒரு இதுவரைக்கும் என்னென்ன கட்சி தலைவர்கள் என்ன பாடுபட்டான்னு கூட உனக்கு தெரியாமல் இனி அடுத்த சமுதாயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட ஒரு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல அறிவார்ந்த சமுதாயத்தை கட்டமைக்க முடியும்? அப்போ அந்த நம்பி போகக்கூடிய இளைஞர்களை விட்டில் பூச்சிகளாக தங்கள் வாழ்க்கையை சினிமா என்ற பிம்பத்தை நம்பி தங்களை அடிமைப்படுத்தி, நீ சினிமாவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, பாட்டுக்கு அடிமை, சாதிக்கு அடிமை, மதத்துக்கு அடிமை, அப்போ எல்லா அடிமையும் சேர்ந்து சினிமா நடிகனுக்கு அடிமையாகிற. அப்போ நீ அடிமையாகிறன்றக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை முதலமைச்சர் ஆகிறான்றது எந்த நிச்சயம்? அது நடக்காது. பிரச்சனைகள் இருக்குது. திமுக மேலே பிரச்சனை இருக்குது, ஏடிஎம்கே மேலே பிரச்சனை இருக்குது, பிஜேபி மேலே பிரச்சனை இருக்குது, காங்கிரஸ் மேலே பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இதில் யார் பெஸ்ட்டாக நம்மளுக்கு அடுத்து இன்றைக்கி எந்த லெவலில் இருக்கோம், தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பராமீட்டர்லேயும். அப்போ இதை வந்து இன்னும் மோடிகிட்ட நம்பி நாட்டை கொடுத்துட்டு திரும்ப முயக்க முடியாமல் கிடக்கிறோம். மோடிக்கு ஒழுங்காக ப்ரெஸ்ஸை பார்த்து பேச தெரியாது, ப்ராம்ப்டர் இல்லைன்னா அதை பார்த்து பேச தெரியாது. ஓகே, ப்ராம்ப்டர் வேணும், ஆட்கள் வேணும், எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல சத்தமாக பேசணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறதுக்கு ஸ்கிரிப்ட் நடிகர் வேணும். இந்த அரசியல்வாதிகள் நடிகர்களாக மாறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அப்போ எந்த அரசியல்வாதி நடிக்கிறான், எந்த நடிகன் உண்மையான அரசியல்வாதியாக இருக்கான் அப்படின்றத மக்கள் உணரக்கூடிய நிலை வரும் பொழுது இந்த கபட வேடதாரிகள் அது வேடம் வெளிப்பட்டு விடும். எனவே வந்து அறிவார்ந்த சிந்தனைக்கும் விஜயனுடைய கட்சிக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் வந்து அவர்களால் வந்து அறிவார்ந்து சிந்திப்பதற்கு வழி இல்லை. முதல்வர் வந்து அறிவார்ந்து சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தன்னாலான முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்த முடியாது. அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் நாம் மறுக்கவே வரலை. ஆனால் அதை சரி பண்ணக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, எனவே வந்து இப்படிப்பட்ட விமர்சனங்களை வந்து நம்ம வெறும் வெட்டி அரசியல் அறிக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஓகே சார், தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நன்றி.